ஹலோ ஹலோன்றாரு. அண்ணே லைன்லானே இருக்கேன் அப்படின்னு. என்னென்ன சத்தத்தவே காணாண்டாரு. சத்தத்தை பூரா ஆஃப் பண்ணிட்டேங்க. இவ்வளோ பேர் வராண்டு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீ கூப்பிட்றீங்க? சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டு அண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்றாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா? கட்டுக்கடங்காத காதலை அடாவடித்தனமான அந்த அன்பை ஒளிஞ்சிருந்து ஜன்னலில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்? எல்லாருக்கும் வணக்கம். தமிழை நல்ல முறையில் வளர்த்து கொண்டிருக்கும் மேடையில் இருக்கிறவங்களும், சமூகத்தை நல்வழியில் எடுத்துக்கொண்டு இருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்னையும் பேச அழைத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. இந்த நீங்களும் அங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு பேசுனா நியாயம் இருக்குது. எனக்கு இதில் என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. நேற்றுன்னு பதட்டத்தோட உச்சமாகவே இருக்கேன். அண்ணன் ஃபோன் பண்ண சரவணண்ணே, அண்ணே நூல் வெளியீட்டு விழா இருக்குங்கண்ணே, கண்டிப்பாக வரணும்ண்ணே, கண்டிப்பாக என்னைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே, கண்டிப்பாக வருவோம்ண்ணே அப்படின்னு சொன்னேன். பொதுவாக என்ன சொல்லுவோம் தெரியவா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், என் பையனுக்கு காது குத்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வரணும், எந்த மாதம்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துடும், அப்படி தானே சொல்லுவோம் பொதுவாகவே. ஐயா என் பிள்ளைக்கு காது குத்து வச்சுக்க, எப்போ இந்த 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. அந்த மாதிரி அண்ணன் சொன்னார். என்னைக்குன்னு கேட்டேன். நாளைக்குன்னு அப்படின்றாரு. நாளைக்கு அண்ணே ஓகேண்ணே, அங்கே யார் அண்ணன் வரான்னு கேட்டேன். அத்தனை பேரும் சொன்னாங்க. அன்றைக்கி என்ன பேர், அக்கா பேர், எல்லா பேரும் சொன்னாங்க. மீன விகடன் ஆசிரியர்கள் எல்லாரும் வரான்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோன்றாரு. அண்ணே லைன்லானே இருக்கேன் அப்படின்னு. என்னென்ன சத்தத்தவே காணாண்டாரு. சத்தத்தை பூரா ஆஃப் பண்ணிட்டேங்க. இவ்வளோ பேர் வராண்டு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீ கூப்பிட்றீங்க? நீங்கள் வந்தாலே சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புத்தகத்தை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டு அண்ணே புத்தகம் அனுப்பியிருக்கேன், படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்றாரு. அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா? ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது. ஒன்றும் படிக்கிறேன், ஒரு 2 மாதம் வச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க. இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக எதுவும் என்கிட்ட பேசக்கூடாது. யார் பேசினாலும் எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே நீங்கள் வந்தால் போதும்ண்ணே, தயவுசெய்து வாங்க அப்படின்றாரு. இருந்தாலும் என் வீட்டில் எல்லாம் போகிறீங்க, ஏதாவது 2 பக்கத்தை படிச்சுட்டு போங்க, என்னைத்தான் கேட்டாண்டா என்ன பதில் சொல்லுவீங்க, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் சோசியக்காரர் அந்த ஏடில் சொரு வாங்கல எப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொல்லி ஓப்பன் பண்ணி 43வது பகுதி வந்துச்சு. சரி தள்ளி வந்து உட்காந்துட்டு இன்னைத்தான் ஒரு 4 வார்த்தை படிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அதை படித்தேன். அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய எழுத்து நடை எப்படின்னு தெரியும். நானும் ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேட்டியில் அண்ணன் எடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை சசின்னு சொல்லியிருப்பார். ஒவ்வொருடைய பேட்டியை ஒருத்தர் எழுதினாருன்றா அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும். ஒரு சின்ன பிட்டு பேப்பர், விகடனில் வந்து பிட்டு பேப்பர் ஒன்று எடுத்து இப்படி பார்த்தோம்டா ஒரு சும்மா ஓரமையாக கிழிஞ்சிருக்கேன். அதில் வர பேட்டி ஒரு 4 வார்த்தையை படித்தோம்டா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சி விடலாம். அதுதான் விகடன், அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதே மாதிரி தான் சரவணன், எந்த பேட்டி வச்சு படிக்குமோ அந்த உருவம் அப்படியே கண் முன்னாடி வந்துடும். அந்த காய்கறியும் அந்த மார்ட்டினுக்கு அந்த அந்த பகுதியை படித்தேன். அந்த அளவற்ற காதலை, கட்டுக்கடங்காத காதலை, அடாவடித்தனமான அந்த அன்பை ஒளிஞ்சிருந்து ஜன்னலில் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு லைவாக இருந்துச்சு. ஓப்பன் நம்மளுக்கு வேர்த்துருச்சு. அது உருவம் வந்துருச்சுங்க அங்கே. அதாங்க அவருடைய எழுத்து நடை. அவருடைய எழுத்து நடை அதாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே வந்தது. அண்ணே அவர் எது கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேனே, உங்களை தானே உங்களை கூப்பிட்டு வரணும். ஏன் தமிழ் இல்லை அவர் என்கிட்ட கேட்டார், சூரியத்தின் புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார். ஏதோ ஒரு பேர் சொல்கிறாப்புல, க்ரைங் அப்படின்றாப்புல, டவுன் த வாட்டர்ன்றாப்புல, ஸ்டேட் த வேன்றாரு. என்ன புத்தகம் இதெல்லாம்?
அண்ணன் புத்தகம் இல்லாமல் இருக்க மாட்டாருண்ணே, ரொம்ப புத்தக பிரியர் அப்படியான்னு சொல்லிட்டு மறுநாள் என்னை கூப்பிட்டு விட்டுருங்க கேரவனுக்கு. தம்பி போங்க கூப்பிட்றான்னு மேலே போனேன். குற்றப்பெரும்பறை புத்தகத்தை கொடுத்தாரு, இன்னும் 2 புத்தகத்தை கொடுத்தாரு. தம்பி நம்ம புத்தகத்தை படிச்சிங்களா இல்லையா? அண்ணன் குற்றப்பெரும்பறை படிச்சிருக்கேனே. நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிங்க, நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு அந்த 2வது பேட்ச் அந்த கயிறு இல்லை சேப்பு கவுரு, அந்த 2வது பேட்சை தாண்டலை. 1 மாதமா வீட்டில் வரையே அந்த கயிறை ஏமா எடுத்தேன். என்ன எடுத்தீங்க? ஏன் எடுத்தேன்டா? அந்த கயிறு முதல் பக்கத்துலேயே அப்படியே கிடக்குது, இதில் ஏன் எடுத்தீங்க வரையா? கயிறு 10 பக்கம் நகலணுமுங்க. இதுதான் நம்ம ட்ராவல், புத்தக ட்ராவல். அண்ணே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்பயும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சமூக பொறுப்புள்ள வேண்டும் எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் எனக்கு வாழ்க்கைக்கு நிறைய நேரங்களில் என்னை வழிநடத்த போகிறதும் நிறைய விஷயம் நான் உங்கள் மூலமாக அதை நான் பார்த்துட்ருக்கேன். என்னை வழிநடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றினே. இந்த புத்தகம் இன்னும் இது மிகப்பெரிய ஒரு படமாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேனே, வரணும்னு நம்புகிறேன். இவ்வளோ பேர் இருக்காங்கண்ணே, இவ்வளோ பெரியவங்க இருக்காங்கண்ணே, இந்த புத்தகத்துக்குள்ளே அத்தனை சப்போர்ட் இருக்குண்ணே. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பாங்கண்ணே. இந்த சொசைட்டியில் உங்கள் விருப்பம் போல் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலில் பெரிய படமாகவும் உங்கள் எண்ணங்கள் மாறாமல் கண்டிப்பாக அடுத்தடுத்த சினிமாவில் ஒரு பெரிய இயக்குனராகவும் சமூகத்தில் நல்ல ஒரு பொறுப்புலாம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேனே. நன்றிங்கண்ணே. அது அன்பு தங்கச்சி, காதா தங்கச்சி, நன்றிப்பா தங்கச்சி. நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்குன்ற தங்கச்சி. நன்றி.